அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த உபய லக்குனம் கருத்தில் கொள்ளுங்க. உபய லக்குனம் பார்த்தீங்கன்னா, உபய லக்குனன்னு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 லக்கணங்கள் உபய லக்கணங்கள். இது 4 மூலையில் வரும். கருத்தில் கொள்ளுங்க. ஜாதக 12 கட்டத்தில் 4 மூலைகளில் வரக்கூடிய லக்கணம் தான் இந்த லக்கணம், ராசி. கருத்தில் கொள்ளுங்க. இந்த உபய லக்கணத்துக்கு 7ஆம் வீடு, அதான் லான் போட்டுக்க லக்கணம், அங்கேருந்து 7ஆம் வீடு, அதை 4 மூலையில் வந்து லக்கணமாக அமைந்தால் அவங்களுக்கு 7ஆம் வீடு தான் பாதகாதிபதியாக வரும். அந்த அதிபதியும் அந்த 7ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்களும் அவங்களுக்கு பாதகத்தை செய்வாங்க. கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா அந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாதகத்தை செய்யும். இப்போ 7வது வீட்டில் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்குது வச்சுங்க, மனைவியால் அந்த ஜாதகருக்கு பாதிப்பு ஏற்படும். மனைவி அவங்க சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. அவங்க அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அதே போல் சூரியன் இருந்தால் தந்தையால் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். சந்திரன் இருந்தால் தாயினால் அந்த ஜாதகருக்கு பிரச்சனையாக பிரச்சனைனா அவங்க மூலயமாலாம் வரலாம். இல்லை அவங்களுக்கு உடல்வாதிகள் ஏற்பட்டு ஜாதகர் அவங்களை கவனிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு செல்லலாம். அதுவும் பிரச்சனை தான், மன உளைச்சலை ஏற்படுத்தும். இந்த உபய லக்கணத்துக்கு 7ஆம் வீடு தான் பாதகாதிபதி. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் மேச லக்கணத்துக்கு பாதகாதிபதி சனி ஆகும். கடக லக்கணத்துக்கு பாதகாதிபதி சந்திரன் ஆகும். கருத்தில் கொள்ளுங்கள். இவங்களாம் கண்டிப்பாக பாதகத்தை செய்தே தீருவாங்க. ஒரு ஜாதகருக்கும் பாதகம் செய்யக்கூடிய கிரகங்கள் பாதகத்தையே செய்யும். அதனால் இந்தந்த லக்கணக்காரங்கள் மிக கவனமாக இருந்து இந்த கிரகம் பாதகத்தை செய்யணும், விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.